ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் வைக்கிற எந்த பொருளுமே ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்குது, தண்ணியாக தான் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட்டு. ஆக்சுவலாக வேறு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அவர் வந்து கம்ப்ரஸர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம போட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தல கம்ப்ரஸர்லாம் பக்காவாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் பிளாக் ஆகிடுச்சு. கேபிளரே சேஞ்ச் பண்ணணும். இதை பண்ணாலே மிஷின் பக்காவாக இருக்கும். ஸோ அந்த வேலையை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதான் கேப்லரி. இந்த கேப்லரியை இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு கேபிளரி லைனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம பின்னாடி இந்த ப்ராசஸ் லைனில் நம்ம என்ஆர்வி பற்ற வச்சு ஹை ப்ரெஷர் கேஸை ஏற்றினமாக்கும் உள்ளே இருக்கிற பிளாக் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஆல்ரெடி பண்ணியாச்சு. நாம் கொடுத்த ப்ரெஷரில் ஃப்ரீசரில் இருக்கிற ஆயில் எல்லாமே தெரிச்சு வெளியே வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும், மிஷின் முழுக்க சதுரி கிடக்கு. ஸோ இப்போ கேப்லரிக்கான ஹோல்ஸை போட்டுடலாம். ஆக்சுவலாக இந்த மிஷினுக்கு வந்து நம்ம 3/6 கேப்லரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம கேப்லரியை உள்ளே கொடுத்து உள்ள ஃப்ரீசரில் அதை கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, வெல்டு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபில்ட்ரு கனெக்ட் பண்ணணும். ஸோ கண்டென்சர் காயில் அவுட்டில் வந்து நம்ம ஃபில்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு கூடவே கேபிளரி கனெக்ஷனையும் கொடுத்துடலாம். இப்போ ஓவராலாக கேபிளரி கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ என்ஆர்வி பற்ற வச்சிடலாம். ஸோ என்ஆர்வி முடிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி கம்ப்ரஸரோடைய ப்ரெஷரை செக் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராசஸ் லைனை பற்ற வச்சிடலாம். ஸோ முடிஞ்சு இப்போது வேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீசர் உள்ளே தொங்கிட்டு இருக்குல்ல, அதை எடுத்து அட்டாச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வேகம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே உட்காந்து ஒரு ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காரலான்னு பார்த்தா சரியான வெயில், கண்ணை கூசிடுச்சு. அதான் ஒரு ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு கிடைச்ச கேப்பு இது தான். ஸோ ரிலாக்ஸ் ஆகிக்கணும். என்ன பைக் வெயிலில் கிடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. நண்பர்களே வேக்யூம் போட்டு போனதில் பெரிய சம்பவம் ஆகிடுச்சு. வந்து பார்த்தா கேஜ் ஹவுஸில் இருக்கிற அந்த மவுத் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. என்கிட்ட இருக்கிற இன்னொரு ஹவுஸில் செக் பண்ணால் அதுலேயும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம். நண்பர்களே ஒரு ஐடியா பண்ணியாச்சு. சின்ன ஒரு ஸ்க்ரூவை எடுத்து அந்த மவுத்தில் கொடுத்துருக்கேன். சரி, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐடியா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வேக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கேஸ் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர்களே கேஸ் ஏற்றியாச்சு. கரெக்டாக 1 PSI வச்சாச்சு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 600 கேஸு. ஸோ இப்போ கூலிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சூப்பர். எதிர்பார்த்ததை விட சடனாக கூலிங் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெள்ளையாக இருக்கிற அதெல்லாம் ஐஸ் தான். ஸோ பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. அப்புறம் நவீன்குமார்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவர் நேம் சொல்லியிருந்தார். ஹாய் நவீன்குமார், எப்படி இருக்கீங்க? ஓகேவா?